சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அப்புறம் நறுக்கி வச்சுருக்க காய்கறியை போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றணும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. அது எங்கள் வீட்டிலே தயார் பண்ண பொடி. நாங்கள் எதுவுமே கடையில் வாங்க மாட்டோம், வீட்டில் பண்ணி தான் பண்ணுறது. அப்புறம் இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறமா அவிச்சு வச்சுருக்க பருப்பு அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்புறம் சாம்பாரில் ஊற்றிக்கணும். சாம்பார் இப்படி நல்லா கொதிக்கணும். அப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கணும். அதான் ஃப்ரெண்ட், சுவையான சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள்.